இந்த வார நம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம், வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்காதபடிக்கு நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையீடாயிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படி இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நியாயாதிபதியாகிய நீர் எங்கள் வாசற்படியில் நிற்கிறீரப்பா. நீர் நியாயம் தீர்க்கும்படி வந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. காலம் சமீபமா இருக்கிறது. நாட்கள் உடைய வருகைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அன்றைய உலக சூழலும் சுற்றுப்புற சூழலும் உடைய வருகைக்கு கர்த்தாவே ஆயத்தமாகும் என்ற வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நியாயாதிபதியாகிய நீர் வாசற்படியில நின்று சொல்லுகிற காரியங்களை இந்த நாள்ல நாங்கள் கேட்டு உணர்வடைய என் தேவன் எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க வல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே இருக்கிற நிர்விசாரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கு மனம் திரும்பட்டும். இன்றைக்கு என் தேவனே, உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குதாரர்களாய், அப்பா, உடன்படிக்கைக்கு பங்குதாரர்களாய் கர்த்தர் நீங்க இவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. மீண்டுமா இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நியாயாதிபதியாகிய இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? வாசற்படியில. அப்ப எங்க வந்துட்டார்? நியாயம் தீர்க்க நம்ம வாசலுக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சூழல்களையும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று தெளிவாய் தெரிகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு சீக்கிரமாய் சத்தமா சொல்லுங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? எழும்ப வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி முறையிடாதிருங்கள்னு சொன்னார்ல ஆண்டவராகிய இயேசு, என்ன சொல்லுகிறார்? ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நான் வாசிச்சோன்னு சொன்னா, 1 5 வரலும் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரையும் பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆமென். அடுத்து சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஆமென். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே இங்க இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறாங்க, பிலாத்து எருசலேமுக்கு, கவனிங்க, பிலாத்து எருசலேமுக்கு வந்திருந்த சில கலிலேயர்கள், எருசலேமுக்கு வந்து பலி செலுத்த வந்த சில கலிலேயர்களை பிலாத்து கொன்று அந்த அந்த இரத்தத்தை அவன் பலி செலுத்தின அந்த பலிகளோடு கலந்து அவன் அப்படிப்பட்டதான ஒரு துரோக செயலை செய்தான் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறை சொல்லுகிறாங்க. யார்கிட்ட? இயேசுவினிடத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அந்த கலிலேயர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் யாராமா? பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி கொல்லப்பட்டவங்க எல்லாம் யாரு? பாவி. இப்ப நம்ம சொல்றோம்ல, கர்நாடகா, கேரளா, குஜராத், அப்புறம் உத்தரகாண்ட், இமாச்சல், எல்லா இடங்களிலும் உண்டாகிற அந்த நிலச்சரிவு, மக்களுடைய அழிவு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுகிறோம்? அவர்கள் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்காங்க.
நம்ம அப்படியே சிம்பிளா சொல்லிடுவோம். அவங்க ஏதோ என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அழிக்கப்பட்ட அத்தனை மனிதர்கள் எல்லாருமே பாவிகள் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. அழிக்கப்பட்டவர்களில நீதிமான்களை என்ன பண்ணிருக்கலாம்? இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கனுக்குத்தானே இப்படி ஒரு மரணம் வர வேண்டும், நீதிமானுக்கு இப்படி வரக்கூடாதே என்று நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதானே? நீதிமானுக்கு என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஒரு அழிவு வரக்கூடாது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு மரணம் எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போறலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதன் பாவத்துல மட்டும் தான் என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் எப்படி சாகக்கூடாது? பாவத்துல மட்டும்தான் சாகக்கூடாது. முடிச்சிட்டு இருக்கீங்களா? மனுஷன் எப்படி சாகக்கூடாது? பாவத்துல மட்டும்தான் சாகக்கூடாது. அவன் நீதிமானா இருந்து அவனுக்கு எப்படி வேணாலும் மரணம் வரலாம், எப்ப வேணாலும் மரணம் வரலாம். அல்லேலூயா. அவன் மரிக்கும் பொழுது மனம் திரும்பி இருக்கிறானா என்பதுதான் கேள்வி. அல்லேலூயா. அதனால யாருக்கும் சாவே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது? உலகம் தாங்குமா? ஹாஸ்பிட்டல் தாங்குமா? அல்லேலூயா. அதுக்கு இயேசு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 3வது வசனத்துல சொல்றார், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இப்போ மரணம் நமக்கு முக்கியம் இல்ல, எதுதான் முக்கியம்? மனம் திரும்புதல். சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலில் இருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்துக்காக நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. மரணம் எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும். மறிக்கவே மாட்டாங்க அப்படின்னு கேரண்டியா எழுதி வாங்கிட்டு யாராவது வந்திருக்கிறீங்களா? நான் ஒரு 1000 வருடத்துக்கு இங்க வாழுவேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்கிறோமா? இந்த வாழ்க்கையை குறித்து வேதம் எழுதி இருக்கிறது. மனுஷன் சாய்ந்து போகிற நிழலுக்கு அப்பா, மனிதன் புல்லை போல என்ன பண்றான்? பூத்து பூவை போல உதிர்ந்து போவான். புல்ல போல, பூவை போல பூத்து புல்ல போல என்ன பண்ணுவான்? உலர்ந்து உதிர்ந்து போவான். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஒப்பிட்டு இருக்கு? புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு புல்லு ரொம்ப நாள் வாழுமா? 2 நாளைக்கு மழை பெய்யலன்னா புல்லு என்ன பண்ணிடும்? பூ ஒரு 10 நாளைக்கு இருக்குமா? ஊட்டியில பூத்திருந்தா வேணா ஒரு ரோஸ் ஒரு 50 நாள் என்ன பண்ணும்? இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல பூத்த, காலையில பூத்த ரோஜா சாயந்தரம் என்ன பண்ணிடும்? வாடிவிடும். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை நிழல், சாய்ந்து போகிற நிழல் போல மாறுகிறது, பூ போல உதிர்ந்து போகிறது, புல் போல வாடி போகிறது, புகையை போல காணாம போகிறான். இதுதான் மனித வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்கும் பொழுது நம் மனம் திரும்பினவர்களாய், இயேசுவின் நம்முடைய இரட்சகராய், இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிறவராய் நாம் மரிக்க வேண்டும் என்பது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு அவங்கெல்லாம் அறியாத ஒரு சத்தியத்தை சொல்றாரு. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் செத்தாங்களே, செத்த 18 பேரும் பாவிகளா? இல்ல. அல்லேலூயா. அது நமக்கு வேதாகமத்திலே எழுதப்படல, ஆனால் சரித்திரத்தில் அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசு அதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் பாவிகளா, குற்றவாளிகளா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு. இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய மரணத்தின் போது நமக்கு என்ன தேவை? மனம் திரும்புதல் தேவை. அல்லேலூயா. இப்ப மனம் திரும்புதல் யாருக்கு தேவை? நீங்க சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிற எனக்கு மனம் திரும்புதல் தேவையா? நான் தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டேன்ல சர்ச்சுக்கு, இனி என்ன பெரிய மனம் திரும்புதல்? இத போய் பெருசா பிரச்சனை பண்ணி யாருக்கு தேவை? சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேவையா, வெளியே இருக்கிறவங்களுக்கு தேவையா? என்ன தேவை? உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தேவை. எத்தனை காலம் தான் நீங்க மனம் திரும்புவீங்க? அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு சாகும் வரையில் இருக்க வேண்டிய
குணம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தவறுன்னு உணர்த்துகிற காரியத்தை, ஒருவேளை சாகிறதுக்கு முன்னாடி கூட அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணணும்? பாவ அறிக்கை பண்ணி ஜெயில் ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்றாரு, நீ சாகுற வரல என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்காக மனம் திரும்பி கொண்டே இருந்து, பரிசுத்தத்தை காத்து கொண்டே இருந்து, பரிசுத்தத்துக்காகவே வாழ்ந்து, பரிசுத்தருக்காகவே வாழ்ந்து நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் கண்ணை மூடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைதான் ஆண்டவராகிய இயேசு என்ன பண்றாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொன்னா கஷ்டம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே மனமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கணும். எது வரையிலும்? நான் விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். தேவனுக்காக நம்மளை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் நிருபத்துல, பிலிப்பியர் 3:12 பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதினால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் அடைந்தாயிற்று, நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், நான் தேறிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் பூரண பரிசுத்தங்க. நீ சொல்லுங்க, நான் பூரண பரிசுத்தமாயிட்டேன், ரெடி அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்க? பூரணமானவர்கள் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. பூரணமானவர்கள் இருக்க வேண்டிய இடம் எது? பரலோகம். அல்லேலூயா. அங்க கூப்பிட்டு இப்ப நம்ம சாகிற வரலும் என்ன சொல்லணும்? பவுல் சொல்றாரு, அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய மனம் திரும்புதல் ஒரு தொடர்கதை, தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. ஃபுல் ஸ்டாப்புக்கெல்லாம் வேலை இல்லை. சாகுற வரையிலும் என்ன போட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர்? 3 புள்ளி வச்சு இழுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஃபுல் ஸ்டாப் நீங்க வைக்க முடியாது. ஃபுல் ஸ்டாப்பை யார் வைப்பா? ஜீசஸ் வைப்பார். இன்றைக்கு உன் வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்சிச்சு, வாடான ஆண்டவர் வைக்கணும். என்னத்த? ஃபுல் ஸ்டாப். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மரணத்தை குறித்து யோபு எழுதும் போது சொல்றார், அவர் பறித்து கொண்டு போகிறார். ஜீவன் நம்மகிட்ட இருந்து எப்படி போதான்? பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜீவனை தேவன் பறித்து கொண்டு போகிறார். அப்பதான் நமக்கு என்னது? ஃபுல் ஸ்டாப். அண்ணவர்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன போட்டுட்டே இருக்கிறாங்க? 3 புள்ளி போட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்றார், நாம் மரண வரையிலும் தேவனுக்காக பிடிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பதை நம்ம நிறுத்திட்டோம், தேக்க நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க ஆற்று தண்ணி கரை புரண்டு ஓடுகிற வரையிலும் தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. தண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க யாரும் துணி துவைக்க போக மாட்டீங்க. அதுக்கு ஏன்? தேக்க நிலையில் இருக்கிற ஆற்று தண்ணீருக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அசுத்தமாயிடும், அழுக்காயிடும், நாரும். என்ன? எதனால? மீன் செத்து என்ன பண்ணும்? நாரும். அப்ப நாறுகிற தண்ணிக்கு நீங்களும் எங்க போக மாட்டீங்க? குளிக்க, துணி துவைக்க போக மாட்டீங்க. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தேக்க நிலை இருக்க கூடாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஓடுகிற தன்மை நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் புதிதாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, எப்பப்ப? அனுதினமும். ஹல்லேலூயா. 1 மாசத்துக்கு ஒரு முறையா? வருஷத்துக்கு ஒரு முறையா? 6 மாசத்துக்கு ஒரு முறையா? ஹல்லேலூயா. இப்படி ஒரு தேக்க நிலையில நாம இருந்தோம்னா வாழ்க்கை என்ன ஆயிரும்?
நாறிவிடும். கவனிங்க, நீதிமானா இருந்து துன்மார்க்கனா மாறினவனும் இருக்கிறான் சாகும்போது. கவனிங்க, சாகும்போது துன்மார்க்கனா இருந்து நீதிமானா மாறினவனும் இருக்கிறான். நீதிமானா இருந்து துன்மார்க்கனா செத்தவனும் இருக்கிறான். இதுல யார் நல்ல, உங்களுக்கு நீங்க யாருக்கு மார்க் கொடுப்பீங்க? நீதிமானா இருந்து துன்மார்க்கனா செத்தவனுக்கு தான் மார்க் கொடுப்பீங்களா நீங்க? நல்லா இருக்குது நியாயம். அல்லேலூயா. துன்மார்க்கனா இருந்து நீதிமானா சாகணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் என்னவா இருந்திருக்கலாம்? துன்மார்க்கமா இருந்திருக்கலாம். ஆனா சாகும்போது நீதிமானா. அப்ப நம்ம சில வசனங்களை வாசிக்க போறோம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை 12 நாம் நிறுத்தி நிதானமாய் நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 33ஆம் அதிகாரம் 12 நாம் வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி வாசிங்க. நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை திருப்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் கிடைப்பதும் இல்லை. கிடைக்கவே கிடைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். இன்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை கூட்டி நியாயம் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் நான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி தீவிர பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் கிடைக்கவே கிடைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் செய்தான், கிடைக்கவே கிடைப்பான் என்று சொல்லு. ஆமென். அல்லேலூயா. நீதிமான பார்த்து சொல்றாரு, நீ பிழைக்கவே பிழைப்பாய். சூப்பர் தானே? இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க என்ன ஆகுவீங்க? பிழைக்கவே பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இப்படி நம்மளை பார்த்து ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம், ஏன் நம்மளை பார்த்து இப்படி சொன்னாங்க? நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்க, நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம உடனே இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். அல்லேலூயா. ஆனால் வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்றோம்னா, நான் தான் நீதிமானாச்சே அப்படின்னு நம்ம நீதியை நம்பி என்ன செய்யறோம்னா, அநியாயம் செய்தால். என்ன செய்தால்? அநியாயம் செய்தால். சத்தமா சொல்லுங்க. அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். இந்த 13ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமானா இருந்து துன்மார்க்கமாய் சாகதை சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நாம் நீதிமான், ஆனால் மரிக்கும் பொழுது அநியாயக்காரனா என்ன பண்ணிடக்கூடாது? மரிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யாரு? நீதிமான். மரிக்கும் போது யாரு? அநியாயக்காரனா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண முடியாது? தப்பி பிழைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நீதிமான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்னு சொல்றேன். 2வது பாருங்க, 14ஆம் வசனம். துன்மார்க்கனை பார்த்து நம்ம சொல்றோம், இங்க பார், நீ இப்படி பாவமே செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ நிச்சயமா சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. அவன் அன்னைக்கு போய் பயந்து நடுங்கி, ஐயோ இன்னைக்கு சாவு வந்து செத்துட்டேனா எங்க போயிருவேன்? நரகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு பயந்து அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு என்ன பண்றான்னா, திரும்பி நீதி செய்து என்ன செய்யறானா, தான் வாங்கின அடைமானத்தை, தான் கொள்ளையிட்ட பொருளை எல்லாம் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி தன் ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். நம்ம நினைப்ப அவன் செத்துருவான். இன்னைக்கு அவன் செத்துருவான். அவன் செஞ்ச பாவத்துல அவன் என்ன பண்ணிடுவான்? செத்துருவான். நம்மள முடிவு கட்டிட்டு நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு அவன் சாகும் செய்தியை நமக்கு கேட்கறதுக்கு காதெல்லாம் திறந்து வச்சுட்டு கண்ணை நல்லா விழிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். அவனோ போய் அந்த ரங்கத்துல அவன் தன் தேவனோடு ஒப்புரவாகி பொழைச்சிருவான். அவன் இரவெல்லாம் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி யாக்கோபு மாதிரி என்ன பண்ணிடுவான்? என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன்னு மன்றாடி அழுது புலம்பி பொழைச்சிருவான். நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம்? இவன்
சேர்த்துடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்ப நம்ம யார பார்க்க கூடாது, மனுஷனை பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆனா ஒன்ன மட்டும் நம்ம இதயத்துல நல்லா எச்சரிப்பா வச்சுக்கணும், சாகுற வரையிலும் நம்முடைய நீதியை விற்று போட்டு விட கூடாது, நீதியிலிருந்து விலகவே கூடாது. நான் தான் நீதி செஞ்சேனே, எனக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார்னு துன்மார்க்கத்துக்கு நம்ம எங்க போயிடக்கூடாது, துணை நின்ற கூடாது. துன்மார்க்கத்துக்கு நம்ம துணை நிற்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்தரங்கத்துல இருக்கிற நம்முடைய பாவம் நம்மளை மரணத்துக்கு நேரம் என்ன பண்ணிரும், கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அவன் பாவம் செய்யறான், நல்லா தான் இருக்கிறான். இவன் பாவம் செய்யறான், நல்லா தான் இருக்கிறான். நம்மளும் செய்வோம் அப்படின்னா அவன் மனம் திருப்பி இருப்பான். உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பார்த்து ஜீவியத்தை கெடுத்து விட கூடாது. நீதிமான் ஏன் தன் நீதியிலே தவறுகிறான் அப்படின்னா, நீதிமான் யார பார்த்து தவறான், யார பார்த்து தவறுகிறான், துன்மார்க்கனை பார்த்து தவறுகிறான். நமக்கு ஒரு புத்தி இருக்கு பாருங்க, எப்பொழுதுமே நமக்கு இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாம் பிடிக்காது. மனுஷனுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் குறுக்கு புத்தி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நம்ம ஷார்ட் கட்ல என்ன ஆயிருந்தா பரலோகம் போயிடணும், அப்புறம் ஷார்ட் கட்ல என்ன ஆயிருந்தா பணக்காரன் ஆயிடணும், ஷார்ட் கட்ல பெரிய ஆள் ஆயிடணும், ஷார்ட் கட்ல நம்ம பேர் பெருமை ஆயிடும். அப்படியே இன்னைக்கு வந்தோம்னா நாளைக்கு சர்ச்சில் நம்ம எல்லாத்துலயும் அப்படியே ஹீரோவா நிக்கணும், ஹீரோயினியா என்ன பண்ணணும், நிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதான் குறுக்கு. ஆண்டவர் அப்படிலாம் பார்த்து நம்மள மேடை ஏத்திடுவாருங்கிறீங்க. ஐயோ, யார வேணாலும் ஏமாத்தலாம், இயேசுவை என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. அவர் அப்படியே எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற உங்களை உணர்த்தி திருத்தி ஒழுங்குபடுத்தி அப்புறம் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அப்புறம் தான் நிலை நிறுத்தி அப்புறம் தான் எங்க ஏத்துவாரு, ஒரு உயர்வுக்கு ஏத்துவாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில உயர்வு என்பது ஒரே நாள்ல என்ன பண்ணாது, வராது. இப்ப நமக்கு அதனால இந்த நீதிமானையெல்லாம் நம்ம யாரும் பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் எங்க வாழ்க்கையில நாங்க நீதிமானை மட்டும் பாக்குறோம்னு சொல்றவங்க, வருஷத்து இந்த பாஸ்டர் மட்டும் பார்த்து வாழ்றேன், இந்த பாஸ்டமா மட்டும் பார்த்து வாழ்றேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நீங்க நிச்சயமா தூக்க மாட்டீங்க, யாருமே நீ பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. நின்னு பேசினா கூட ஏன் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டுருவாங்கன்ட்டு என்ன பண்ணுவோம், நிக்காம போயிடுவோம். அதான் நம்ம புத்தி, எனக்கு குறுக்கு புத்தி. அல்லேலூயா. அதனால நம்மள இந்த பாஸ்டர் பார்த்தா பாஸ்டமாவை பார்த்து வாழணும்னா நல்லா தான் இருக்கலாம், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். போன் வந்தா கூட ஐயோ அந்த அம்மா போன் பண்ணிடுச்சு, இந்த வாரம் போலியா நம்ம போன் பண்ணிடுச்சு, மூடி வை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை, சைலண்ட்ல போட்டு பிளாக்ல போட்டு எடுக்காத அப்படிங்கும் போது அந்த புள்ள போய் என்ன பண்ணிடும், அந்த போனை ஆன் பண்ணிடும். அதுவும் காதுல ஒண்ணு எடுக்காதேன்னு சொன்னேன், அதுக்குள்ள போய் ஆன் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு 2 அடி டும் டம். அல்லேலூயா. யார பிடிக்காது நமக்கு, நீதிமான பார்த்து வாழ பிடிக்காது. யார பிடிக்குன்னா துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கனே எப்படின்னா செழிப்பா இருப்பான். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா துன்மார்க்கன் எப்படி இருப்பான், செழிப்பா இருப்பான். தெரியுமா உங்களுக்கு துன்மார்க்கன் எப்படி இருப்பான், செழிப்பா இருப்பான். இப்ப நம்ம யாரு பாக்குறோம் அப்படின்னா துன்மார்க்கனை பாக்குறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவன் காலையில எந்திரிச்சு ஜபமும் பண்றதுல ஒரு மண்ணாங்கட்டியும் பண்றது, பைபிளும் படிக்கிறதுல ஒன்னும் படிக்கிறது இல்ல, அவன்லாம் எப்படிதான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது வியாதி வருதா, வரல. ஹாஸ்பிட்டலுக்கு போறானா, இல்ல. அவனுக்கு ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல. அவன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கான், நல்லா இருக்கான். நான் பொழுதுனைக்கு சர்ச்சுக்கு போறேன், ஜபத்துக்கு போறேன், பாஸ்டர் பிரேயருக்கு போறேன், காலையில ஜபத்துக்கு போறேன், சாயந்தரம் ஜபத்துக்கு போறேன், ஆன்லைன் ஜபம் பண்றேன், அப்புறம் பெண்கள் ஜபத்துக்கு போறேன், எல்லாம் பண்றேன். எனக்கு தான் என்னது பிரச்சனை, சொல்றோமா இல்லையா, சொல்றோம். அதனால நம்ம கண்ணெல்லாம் யார பாக்குது அப்படின்னா, யார பாக்குது, துன்மார்க்கனை பார்க்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான்னா செழிப்பா இருக்கிறான். அல்லேலூயா. சங்கீதத்தில் இருக்கிறதான முழு சங்கீதத்தினுடைய சுருக்கமே என்னன்னா, துன்மார்க்கன் செழித்து இருக்கிறான், நீதிமான் நான் ஏன் இப்படி தரித்திரனா இருக்கணும் தான் கேள்வி. சங்கீதத்தினுடைய
மொத்த சங்கீதத்திலையும் ஒரு கேள்வி கேட்டா இதான் கேட்பாங்க. அல்லேலூயா. துன்மார்க்கன் எப்படி இருக்கான்? செழிப்பா இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நீங்க யார பாக்குறீங்க? துன்மார்க்கனை பாக்குறீங்களா, நீதிமான பாக்குறீங்களா? துன்மார்க்கனை தான் பார்ப்போம். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்? செழிப்பா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் செய்யற அந்த தப்ப நான் ஏன் செய்யக்கூடாது? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கதான் இந்த சத்தியத்தை நீங்க சாகரவர்களும் மறக்கூடாது. இங்கதான் பரிசுத்தவான்கள் தப்பு பண்ணி நரகத்துக்கு போகிறார்கள். நரகத்துல நிறைய பேருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த தருணத்தை நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணம் மிஸ் ஆயிடுங்க, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வாசிங்க. ஏன் நீதிமான் நீதியிலிருந்து தவறுகிறான் என்றால் அவனுடைய பார்வையில் துன்மார்க்கன் செழித்திருக்கிறான். அதான் அவனுடைய பார்வை அங்க போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? துன்மார்க்கனை நோக்கி போயிடுச்சு. அவன் செழிப்பா இருக்கிறான். வசனம் பாருங்க, சங்கீதம் 92:7 நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் புல்லை போல் தழைத்து, எப்படியாமா? புல்லை போல் தழைத்து, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது. அல்லேலூயா. துன்மார்க்கன் தழைக்கிறான், அக்கிரமக்காரன் செழிக்கிறான். இப்ப நம்ம கண்ணு யார பாக்குது? பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்க கூடாது. அல்லேலூயா. துன்மார்க்கன் தழைத்துதான் இருப்பான், அக்கிரமக்காரன் செழித்துதான் இருப்பான். அவன் வீடு வாங்கி இருப்பான், அவன் என்ன பண்ணிருப்பான், காடு வாங்கி இருப்பான். அவன் பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா ஞானமா படிப்பாங்க. அவங்க வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஏன்னா அவன் வாங்கி இருக்கிற பொருள் எல்லாம் அவன் திருடி சம்பாரிச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொள்ளையடிச்சு சம்பாரிச்சது. அல்லேலூயா. லஞ்சம் வாங்கி சம்பாரிச்சது. அல்லேலூயா. ஏமாற்றி சம்பாரிச்சது. அவன் எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். நீங்க யார பார்க்க கூடாது? துன்மார்க்கனை பார்க்க. அல்லேலூயா. அவனுக்கு நாளைக்கு மரணம் வந்தா எங்க போவான்? நரகம் போவான். நீங்களும் அங்க போறதுக்கு ஆசைனா அவனை பாருங்க. நீங்களும் நானும் அங்க போகணும்னா அவனை நீங்க என்ன பார்க்கலாம்? பார்க்கணும். நம்ம யார பார்க்க கூடாதான்? அவன் எப்படி இருப்பான்? நல்லா இருக்கிறான். நாம நினைக்கிறோம் என்னன்னு, நம்ம ஆண்டவர் அவனை நல்லா வச்சிருக்கிறார். நம்மளை மட்டும் எப்படி வச்சிருக்கிறாரு? கஷ்டத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு லாட்டரி சீட்டு விழுகாத புத்தி பாருங்க. ஒரு லாட்டரி சீட்டு விழுகாத. எவனாவது ஒரு 10,000 கீழே போட்டுட்டு போயிருக்க மாட்டான். புத்தி பாருங்க. முன்னேறதுக்கு இதான் வழியா? தேவன் இதுதான் சொல்லுதா? இப்படி எங்கேயாவது இயேசு உங்களை முன்னேற்றன்னு சொல்லி இருக்கிறாரு? கைப்பாடாய் சேர்க்கிறது தான் சேரும் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படி நமக்கு தருவார்னா, அவர் ஆசீர்வதிச்சா அதுல வேதனைய கூட்ட மாட்டார். நமக்கு வேதனை இல்லாத ஒரு சம்பாத்தியத்தையும் வேதனை இல்லாத கைப்பாடாய் நாம் சேர்க்கிற ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து நம்மளை கனம் பண்ணி உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் போய் அவரு இந்த யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டு வரும்போது நிறைய பொருட்களோட வர, ஆனா அந்த சோதமின் ராஜா வந்து இந்த பொருளை எல்லாம் நீர் என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார், நான் ஒரு சரட்டை கூட என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். சோதமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவனாக்கினான் என்று சொல்லாதபடிக்கு நான் இதுல ஒரு சரட்டையாகிலும் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் ஆபிரகாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. நம்ம வீட்டுல அநியாயமா எந்த பொருளாவது யார் பொருளாவது இருக்குன்னா முதல்ல அதை எடுத்து அவங்க கையில என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருவருடைய பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சிருக்க கூடாது. நீதியா வாழணும். இப்ப துன்மார்க்கன் செழித்து இருக்கிறான், அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழக கூடாது. அல்லேலூயா. நம்ம எரேமியா 6:16 யார பார்க்கணும்னு எரேமியா சொல்றாரு பாருங்க.
எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். யார பார்க்கணும்? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில பெரிய திரட்சியா செல்வமா வாழணுங்கிற அவசியம் நமக்கு. நமக்கு தேவன் கொடுக்கிற கொஞ்சம் அதுவே நமக்கு என்ன வேணும்? போதும் என்ற மனதோடு தெய்வ பக்தியோடு வாழ்ந்தா போதும். அல்லேலூயா. அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கிறான்னு கடன் வாங்கி அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்த வாங்கி பரிதாபம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு உள்ளது போதும்னு வாழ்ந்தீங்கன்னா கடன் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? தப்பிச்சுக்கலாம். கர்த்தர் கொடுக்காத ஒரு பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க தெளிவா இருக்கு. ஆண்டவர் நமக்கு நினைச்சா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அத கூரையை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார். நம்ம அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி சமாதானத்தை என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அததான் இங்க சொல்லுகிறது. நீங்க என்ன பார்க்கணும்? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 13:7 எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நம்மளை நடத்தின பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கணும். அவங்க அந்த பரிசுத்த பாதையில அவங்க நீதியை காத்துக்கிறதுக்கு எவ்வளவு தரித்திரத்தை கஷ்டத்தை அனுபவித்தாலும் மனரம்யமா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் சாகும் பொழுது ஒருவரும் தரித்திரப்பட்டவர்களாக சாகல, எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக்கி தான் கர்த்தர் அவர்களை ராஜ்யத்தில் என்ன பண்ணாரு? சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசத்தை துவங்கி இருக்கிற நீங்கள் ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் இதுவே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் ஒரு நாட்கள் உங்களை என்ன பண்ணுவாரு? செல்வ சீமானாய் ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதுமானது. நீதியை மட்டும் காத்து கொண்டா போதுமானது. கர்த்தர் நாள் வரும், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. உண்மையை நீங்கள் காத்து கொள்வீங்கன்னா, உத்தமத்தை நீங்க காத்து கொள்வீங்கன்னா நாள் ஒன்று வரும், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? நீதி விளங்க செய்வார். அல்லேலூயா. நம்முடைய நீதி எப்படி வெளிச்சம் அடையும்னா, நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அதிகமா என்ன பண்ணும்? வெளிச்சம். அதற்காக நாம் எந்த பொருளையும் நாம் திருடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால நம்மளை நடத்துகிறவர்களை நீங்கள் பாருங்க, அவங்களுடைய வழியை நீங்க உற்று கவனிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 11:29 நான் வாசிக்கிறோம். இயேசுவே சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29 கடைசி லைன் சொல்லுகிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நிச்சயமா நீங்க இளைப்பாறுதலோடு சமாதானமாய் வாழ தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்ய. நீங்க நீதிமானாவும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசிங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 13:15 யோவான் 13:15 இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவர்தான் நமக்கு நல்ல மாதிரி. இயேசுவை நம்ம பின்பற்றணும், அதுதான் நமக்கு நல்ல மாதிரி. ஐயோ எனக்கு சிலுவைக்கு கொண்டு போறாங்க, ஐயோ எனக்கு என்னை என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, என்னைய விட்டு வாரினால துன்புறுத்துறாங்கன்னு இயேசு தன் நீதியை விட்டு விலகி போனாரா? அழைக்கப்பட்ட அழைப்புலையும் தெரிந்து கொள்ளப்பட்டதிலையும் நம்ம நீதியை காத்து கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம். அப்ப நம்ம பரிசுத்தவான்களையும் இயேசுவையும் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:1 நாம் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல்
பொறாமை கொள்ளாது. நீதி போயிடும், நமக்கு இருக்க நீதி போயிடும். பொல்லாதவர்களை குறித்து என்ன ஆகாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. அவன் பொல்லாத செஞ்சுட்டு போறான். அல்லேலூயா. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. இன்னொரு வசனம் அங்கேயே சொல்லுது, இவர்களுடைய வழிகளில் நீங்க என்ன பண்ணாங்க, தெரிந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லு. அதே நீதிமொழிகள் 24:1 பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாது, அவர்களோட இருக்கவும் விரும்பாங்க. பொல்லாத மனிதர்களிடத்தோடு கூட நம்ம இருக்க கூடாது. அவங்களோட கூட இருந்தாலே போதுங்க, நம்மளை பொல்லாப்பு ஒட்டிக்கும். அல்லேலூயா. உன் நண்பனை சொல், உன்னை யார் என்று சொல்லுங்க. உன் நண்பனை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம யார், நீதிமானா துன்மார்க்கனா என்பதை கண்டுபிடிக்க. அப்போ நாம் முதலாவது பார்த்தோம், நம் நீதியில ஏன் நாம் நிலைத்திராமல் தவறுகிறோம் என்றால், நம்முடைய பார்வை துன்மார்க்கனை பார்த்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கன் செழிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அப்படி பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? நீதிமான பார்க்கணும். நம்மளை நடத்துகிறவங்களை பார்க்கணும். நமக்கு முன்மாதிரியான இயேசுவை என்ன பண்ணணும்? பார்க்கணும். நீங்க யாரை பார்க்க கூடாது? துன்மார்க்கனை. இரண்டாவது, ஏன் நீதிமான் நீதியிலே நிலைத்திருக்கிறோம், ஏன் தவறுகிறோம்? இரண்டாவது, நீதிமான் தவறுவதற்கான இரண்டாவது காரணம் பிரசங்கி 8:11 பாருங்க. பிரசங்கி 8:11, துர்க்கிரீகளுக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது, எதை பாக்குறோம்? அடுத்து துன்மார்க்கனுக்கு தண்டனை வரலப்பா, நீதிமானாதான் இருப்பாங்க அந்த சபைக்குள்ள. அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க. அவன் செஞ்ச தப்புக்கு என்ன வந்திருக்காது, என்ன வந்திருக்காது, தண்டனை வந்திருக்காது. அல்லேலூயா. நம்ம புத்தி எப்பொழுது எப்படி புத்தி, நான் அப்படியே சொன்ன பாருங்க, ஒரு குறுக்கு புத்தி. இப்ப தப்பு செஞ்சா உடனே என்ன வந்துடணும், தண்டனை வந்துடணும். இல்ல அப்படித்தானே? சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவனை அடிச்சானா சரி நான் அவனை அடிச்சிடறேன், நீ அழாத, அப்படித்தானே வளர்க்குறேன் குழந்தைகளை. வளர்க்கறதே அப்படிதான் வளர்க்குற பாருங்க. அப்ப நமக்கு புத்தி என்னன்னா, நம்ம தப்பு செஞ்சா உடனே என்ன வரணும், என்ன வரணும், தண்டனை வரணும். ஆனா அவங்களுக்கு என்ன வராது, தண்டனை வராது. இப்படி தண்டனை வராததுனால நம்ம இருதயம் என்ன ஆகுதான், துணிகரம் கொள்ளுகிறது. இதனாலதான் நம்ம நீதியிலிருந்து விலகுறோங்க. அவன் மட்டும் தப்பு செஞ்ச தண்டனை வரல, நான் அந்த தப்பை ஏன் செய்யக்கூடாது? நமக்கு எப்பொழுதுமே குறுக்கு புத்தி உள்ள நமக்கு என்ன தெரியுமா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவன் தப்பு பண்ணுவேன், ரோட்ல போய் நொறுங்கி என்ன பண்ணிடணும், செத்து இருக்கணும். இன்னும் உயிரோட நல்லா தானே சுத்திக்கிட்டு தெரியுதான், நம்மளும் என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்படி எல்லாரும் ரோட்ல போய் நொறுங்கி சாகணும்னு நினைச்சிருந்தா இங்க ஒருத்த கூட இங்க என்ன பண்ணிருக்க முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது. எல்லாரும் ரோட்ல நொறுங்கி சாக. இருதயத்தை ரொம்ப யோசிக்கணும். ஆனா அவன் பண்ணா தப்ப, அந்த தப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் தான் அந்த தப்பை செஞ்சு தேவனை துக்கப்படுத்துறானா, நான் அந்த தப்ப என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நீங்க பலன் தாங்க, அந்த வழியில மட்டும் நான் போயிடக்கூடாது, என்னை நீங்க காத்து கொள்ளுங்கன்னு ஜெபிக்கணும். அதுதான் நல்ல மனுஷன், தான் நீதிமான். நம்ம என்ன செய்யறோம்னா, அவன் தப்பு செஞ்சால உனக்கு தண்டனை வந்துச்சா, வருதா வள்ளியான்னு வாக்குலான்னு ஆண்டவரே சோதிச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவன் போய் அந்த ரங்கத்துல மனம் திருப்பி இயேசுவோட ஒப்புற வை வந்திருப்பான். நீ மனமும் திரும்பி இருக்க மாட்டேன், தேவன்கிட்ட போய் ஜபமும் பண்ணி இருக்க மாட்டேன். நீயும் நானும் ரோட்ல போய் விழுந்து சாக வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எது என்ன சொல்லுதுன்னா, ரெண்டாவதா நீதியிலிருந்து விலகிறதுக்கு என்ன காரணம், தப்பு செய்யறவன் எல்லாத்துக்கும் என்ன வரல, தண்டனை. அதனால என்ன பண்ணு, தப்ப என்ன பண்ணு, செய். அப்ப நம்ம எதுல இருந்து விலகுகிறோம்னா, நீதியில் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், விலகி போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் நீதிமானா இருந்து ஒருவன் துன்மார்க்கனா சாகுறானா? முதல்ல நம்ம யார பார்த்தோம்? துன்மார்க்கனை பார்த்தோம். ரெண்டாவதா என்ன பாக்குறோம்? அவனுக்கெல்லாம் என்ன வரல? தண்டனை வரல. இப்படி நம்ம நீதியிலிருந்து விலகி போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. செய்யலாமா இத? நீங்க சொல்லுங்க, இந்த தப்ப செய்யலாமா? செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீதிமான் தவறும் போது தேவன் பொறுமையா தான் தண்டிப்பார். எடுத்தேன் முடிச்சேன் கவுத்தேன் எடுத்தேங்கிறது மனுஷன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்று கொள்வான். அல்லேலூயா. அரசன் அன்னைக்கே தண்டனை கொடுக்கும். அந்த தெய்வம் எப்படிதான் கொடுக்கும்? பொறுமையா இருந்துதான் செய்வார். அத நம்ம தப்பா அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? தப்பு செஞ்சோம்னா அவன் மனம் திருந்திருப்பான், நம்ம மனம் திரும்பாம எங்க போயிடுவோம்? அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வாழ்வானாலும் தாழ்வானாலும் நம்ம எப்பொழுதும் ஒரு பேலன்ஸ்டா வாழ பழகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பிரசங்கி 7:14 நம்ம வாசிக்கிறோம். வாழ்வு காலத்தில் நன்மை செய், நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு வாழ்வு வந்துச்சா, நீ என்ன பண்ணு? நன்மை செய். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்வு வந்துச்சா நன்மை செய்யுங்க. உங்களுக்கு தாழ்வு வந்துச்சா, ஏன் வந்துச்சுன்னு இப்படி படுத்து தலையாணியில தலையை வச்சு யோசிச்சு என்ன பண்ணுங்க? பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவள்லாம் நல்லா இருக்கிறான், இவள்லாம் தண்டிக்கப்படலன்னு குறுக்கு வழியை மட்டும் என்ன பண்ணாதீங்க? சூஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எல்லாரையும் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். நியாயாதிபதி வாசப்படியில நிக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்குது. எல்லாருக்கும் கிருபை ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தனுக்கு 100% கிருபை இருக்கும், ஒருத்தனுக்கு 1% தான் இருக்கும். அல்லேலூயா. 100% இருக்கிறவன் என்ன பெல்ட்டி அடிச்சாலும் அவனை காப்பாத்துறதுக்கு 100% கிருபை அவனை காத்துக்கிட்டே நிக்கும். ஆனா நீ ஒரு முறை பெல்ட்டி அடிச்சிட்டீனா 1% கிருபையை வச்சுக்கிட்டு எங்கேயாவது நீ பிறண்டுட்டீனா போயிடுவ நரகத்துக்கு. அல்லேலூயா. உன் மேல இருக்கிற கிருபை 100% இல்ல 1% உனக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1% 100% என்பது உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அல்லேலூயா. அதனால நீங்க என்னத்தை பார்க்க கூடாது அப்படின்னா, அவன் தவறும் பொழுது நீங்க அவர்களை என்ன பண்ண கூடாது? பார்க்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எப்படி நீங்க கண்ணோக்கி பார்த்தாலும் ஒன்ன மனசுல வச்சுக்குங்க, என்னன்னு சொல்லி, எம்மேல் வைத்திருக்கிற தேவ கிருபை எவ்வளவு காலம் ஓடுங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஜாக்கிரதை என்ன பண்ணணும்? வாழணுங்கிறத மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும்? வச்சுக்கணும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா, வாழ்ந்திருக்கும் போது நன்மையை செஞ்சிருங்க, தாழ்வா இருக்கும் போது என்ன பண்ணுங்க? சிந்தனை செய்யுங்க. ஒரு நாளும் துன்மார்க்கனை நீங்க நோக்கி பாத்துறாதீங்க. துன்மார்க்கன் செய்கிற தப்புக்கு தண்டனை வல்லியேன்னு நீங்க தப்பான வழிக்கு என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அப்படி பாவத்துல இருக்கும் போது மரணம் வந்துருச்சு, நரகத்துக்கு வரணும். அப்படி தேவன் நம்மளை விடாததுக்காக தேவனுக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். தேவனுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. பாவத்துக்கு ஒரு நாள் இடம் என்ன பண்ணாதீங்க? சங்கீதம் 109 நீங்க வீடுகளில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு துன்மார்க்கனுக்கு எத்தனை ஆபத்து இருக்குதுன்னு நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நீதிமொழிகள் 24:20 போய் வாசிங்க. ஒரே லைன் தான் அந்த வசனம். துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. நீங்களும் நானுமோ தேவனுடைய நீதிமானாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் நம்ம எதை விடக்கூடாது? நீதியை, பரிசுத்தத்தை விடக்கூடாது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளையை விடக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் பார்க்க கூடாது. வேதத்தை பாருங்க, ஜீசஸ
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நீதியை காத்துக்கொண்ட யோபு மாதிரி நம்ம இருக்கணும். யாரு மாதிரி இருக்கணும்? யோபு மாதிரி. யோபு நல்லா வாழ்ந்திருந்த போது சுகமா இருந்தாரா? எல்லாம் போன பொழுது என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சொல்லுவோமா? அவருக்கு செல்வத்தை கொடுத்து எடுத்தாரு, செல்வத்தை கொடுத்து எடுத்தாரு. நம்ம என்ன சொல்றோம்? யோபு என்ன பண்ணாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அவர் சொன்னதை நம்ம சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எடுத்தாரு. யாருக்கு? யோபுவுக்கு என்ன பண்ணாரு? எடுத்தாரு, அப்புறம் ஸ்தோத்திரம் சொன்னாரு. நம்ம கொடுத்தாலே என்ன பண்ணிடுவோம்? நீதியிலிருந்து விலகிடும். செல்வத்தை கொடுத்தாலே என்ன பண்ணிடுவோம்? விலகிடும். ஒரு 10 பங்களா, ஒரு 10 காரு, 10 ஏக்கர் சொன்னோட ஒருத்தர் சிரிக்கிற இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க? வருவீங்க? பங்களா, 10 காரு, 10 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா வருவீங்களா சர்ச்சுக்கு? இயேசுதான் தெய்வம்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஓங்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எடுத்து அவர் சொன்னார். நமக்கு கொடுத்தாலே சொல்ல மாட்டோம் இயேசுதான் தெய்வம். ஆண்டவர் நம்மளை அளந்து வச்சிருக்காரு. யோபு எடுத்தாலும் என்ன சொல்லுவாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்ம கொடுத்தாலே என்ன சொல்லுவோம்னா, கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? அவர் யார் அப்படி நம்ம கேள்வி கேட்போம். அல்லேலூயா. கேட்டோம்ல நம்மளா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோன்னு ஏசி வச்சுக்கிட்டோமா? இதெல்லாம் போய் வேற யாருக்காவது சொல்லுங்க, உங்க சாமி தான் பெரிய சாமி அப்படின்லாம் நான் பாட்டு பாடணும்ல, பாடணுமா இல்லையா? நான் இன்னும் கொஞ்சம் சாமியை நல்லா கும்பிட்டு பாக்குறேன், எனக்கு ஆண்டு என்ன பண்ணுவாங்க? விடுதலை தந்துரும். ஏசுக்கிட்டலாம் நான் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு வீரவசனம் பேசணும். தெரியுமா நமக்கு? இல்லையா? அப்ப கொஞ்சம் ஒரு வீடு, ஒரு வீட்டுல 4-5 பண்டை மாத்திரை இருக்கும் போதே நம்ம இந்த போடு போட்டோம். அப்புறம் எல்லாம் போய் தெருவுக்கு வந்தோம்னா உண்மைதான் போல தெரியுது. பேசாம இன்னும் போறதுக்கு முன்னாடி ஏசுகிட்ட நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் ஏசுகிட்ட அப்படிதான் வந்தோம். உண்மைதானே? உண்மையா இல்லையா? எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கும்போது இயேசுவை பத்தி சொன்னாலே வந்தோமா நம்ம? அல்லேலூயா. நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். மோசமாயிருப்பாங்க. இருந்ததெல்லாம் ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு. அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? வர்றாங்க, இந்த வாரம் நான் வந்துடுறேன் எப்படியாவது. அல்லேலூயா. என்ன பண்ணி இயேசுவை பரவாயில்ல கூட்டிட்டு போற மாதிரி எப்படியாவது நான் இந்த வாரம் வந்துடுறேன். அதையும் கேட்டு வந்து என்ன பண்றது? அல்லேலூயா. இவங்க முன்னேறதுக்கு இயேசுவே நம்மளை அனுப்பி சொல்லுவார், இப்ப எங்க வீட்டுல இந்த நேரத்துல இந்த அவங்க இப்படி இருக்கிறான்னா நம்ம அவருக்கு பேச்ச கட்டிட்டு அங்க போவோம். அவங்க சொல்லுவாங்க, எப்படியா என்ன பண்ற வந்த அப்படின்னு ஆண்டவருக்கே ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு வருவோம். அப்படிதான் வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தாழ்ந்திருக்கும் போது நன்மையை அனுபவித்தரு. நீ தாழ்ந்திருக்கும் போது கொஞ்சம் என்ன பண்ணு, சிந்தனை செய். ஆனா நீ யார பார்க்காத, துன்மார்க்கன பார்க்காத. துன்மார்க்கனுக்கு தண்டனை வரலன்னு நீ அந்த தப்ப யார் நீதியை விட்டு விலகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்ன அந்த வசனத்தை நம்ம இன்றைக்கு வாசிக்கிறோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13-20 வரலும் நீங்க வீடுகள்ல போய் வாசிச்சு பாருங்க. நமக்கு டைம் இல்லை. அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு தேசத்திலே பஞ்சம் வரும்போது, ஒரு தேசத்திலே பட்டயம் வரும்போது, ஒரு தேசத்திலே கொள்ளை நோய் வரும்போது, அந்த தேசத்திலே 3 பேர் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, யோபு, தானியேல், நோவா, தானியேல், யோபு. அல்லேலூயா. இவங்க 3 பேரு யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. அப்போ தேசத்துல பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டயம் வந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, இந்த 3 பேர் தான் தன் நீதியிலே தப்பு வைக்கப்படுவாங்களாம். அவங்க குமாரரும்
அவர்கள் குமாரத்திகளும் கூட என்ன பண்ண மாட்டாங்களாம், தப்புவிக்கப்பட மாட்டார்கள். அப்ப நீதி என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில நமக்கு என்னது தேவை. நான் நீதிமானா இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. எங்க மேனி நீதிமானா இருந்தா மேனி என்ன பண்ண முடியும், காப்பாற்றப்பட முடியும். எங்க ஜானி நீதிமானா இருந்தா ஜானி காப்பாற்றப்பட முடியும். அவங்களுடைய நீதி அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணும், காப்பாற்று. அப்ப நம்மளும் நீதியா வாழணும், நம்ம சந்ததியும் நீதிமானா வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 14:19 கடைசியை நம்ம வாசிச்சு அதை முடிச்சுலாம். 14:19 எசேக்கியேல் 14:19. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி இருந்தாலும் அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரவருடைய நீதி அவரவரை மட்டும்தான் என்ன பண்ணுவோம். நம்ம நீதி நம்ம பிள்ளைய கூட என்ன பண்ணாதான் காப்பாற்று. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், நீதியை கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும், நீதியை கற்றுக் கொடுக்கணும். அவன் ஏற்க மாட்டான். நம்ம என்னதான் பண்ணணும், கற்றுக் கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அழிவு வரும்போது நாம நீதிமானதான் நம்ம மட்டும் தப்பிச்சுக்குவோம், அவங்கள என்ன பண்ணுவாங்க, அழிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம மறிக்கும் பொழுது என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீ நீதிமானா இருக்கிற, நீதிமானாவே என்ன பண்ணிருக்கு மறிச்சு. அல்லேலூயா. அநேக துன்மார்க்கத்துல இருக்கிறான், அவனை நீதிக்கு உட்படுத்தி அவனை என்ன பண்ண, ரட்சிப்புக்குள்ள நடத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ணாத, துன்மார்க்க வழிக்கு போயிட. நீதிமானாக மாற்றப்பட்டு நீதிமானாகவே மறிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. அதனால நம்ம யாரை பார்க்க கூடாது, துன்மார்க்கனை பார்க்க கூடாது. துன்மார்க்கன் செய்யற தப்புக்கு தண்டனை வரலன்னா அந்த தப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்முடைய நீதிய கெட்டியா பிடிச்சு நம்ம குமாரருக்கும் நம்முடைய குமாரத்திகளுக்கும் நீதி என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மரண காலம் வரும் பொழுது நம்ம என்ன, எப்படி வேணா நமக்கு மரணம் வரலாம். சில அவங்களே கோபுரம் விழுந்து 18 பேர் என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. அவர்கள் எல்லாரும் யார் கிடையாது, பாவிகள் கிடையாது. அதுலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க. இப்பொழுது நம்ம தேசத்துல காணப்படுகிற அழிவு நாசத்திலையும் மரித்தவங்க எல்லாரும் பாவிகள் கிடையாது, அதுலயும் பரிசுத்தவான்கள் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில மரணம் என்பது நமக்கு எப்பொழுதும் நினையாத நேரத்துல என்ன பண்ணலாம், வரலாம். அல்லேலூயா. ஒன்று கர்த்தருடைய வருகை வரலாம், இல்லைன்னா நமக்கு மரணம் வரலாம். ஒன்றை மட்டும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒரு நாளும் நம்ம பாவ வழிக்கு போக கூடாது. பாவத்தை நம்ம தெரிந்தெடுத்துட்டோம்னா மரணத்தின் நாள்ல நம்ம காப்பாத்த என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், பாவ வழியில இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திருப்பி ஜீவ பாதைக்கு வந்துடுங்க. அல்லேலூயா. பாவ வழி இனிப்பாதான் இருக்கும், பாவ வழியில சந்தோஷம் இருக்கும், பாவ வழியில நமக்கு அநேக ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஆனா ஒரு நாளும் உங்க மரணத்தின் விளிம்புல நீங்க நிற்கும் பொழுது அவங்க காப்பாத்த வர மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நம்மள ஆண்டவரை விட்டு தூர கொண்டு போய் அழிச்சிருவான் பிசாசு. அதனால ஒரு நாளும் இந்த பாதைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. நிச்சயமா துன்மார்க்கனை குறித்து நான் எழுதிக்கிட்டு வரல. துன்மார்க்கன் நல்ல முடிவு இல்லைங்கிற ஒரே ஒரு பாதை, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க வீட்டுல போய் சங்கீதம் 130 படிக்கணும்னு சொன்னேன். துன்மார்க்கன் பாழான இடத்துல நிறுத்தி சறுக்கலான இடத்துல தள்ளுவார். எங்க நிறுத்தி, பாழான இடங்களில் நிறுத்தி சறுக்கலான இடத்துல தள்ளி விடுவாராம். வர முடியுமா, வர முடியுமா? இப்ப அடிச்சுட்டு போச்சு வயநாட்டுல பார்த்தீங்களா, இப்ப யாரும் காப்பாற்ற முடியுங்களா? பிரேதமா தான் இருக்கு. அல்லேலூயா. நான் மரணத்துக்கு சொல்றேன், துன்மார்க்கனுக்கு சொல்றேன்.
அதனால அங்க மரித்தவங்க எல்லாரும் என்ன கிடையாது, துன்மார்க்கர் கிடையாது. அப்போ துன்மார்க்கனுக்கு ஆபத்து எப்படி வரும்னா தடத்தையா வந்துடும். அவனுடைய விளக்கு கார் இருள் அணைந்து போகும். கார் இருள் என்ன பண்ணும், அவனுக்கு நல்ல முடிவு என்ன பண்ணாது, வராது. நீதிமானுக்கு அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவனுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறது. ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்து சாகுறத துன்மார்க்கத்தை நம்ம பின்பற்றி போய்விட கூடாது. ஆனா அவன் செழிப்பா இருப்பான். துன்மார்க்கம் எப்படி இருப்பான், செழிப்பா இருப்பான். நம்ம பாட்டு பாடிட்டுதான் பரலோக வண்டி ஓட்டிக்கிட்டு போக வேண்டி இருக்கும். பரவாயில்ல. லாசரு மரித்த பொழுது அவன் யாரு, தரித்திரன், சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் நிறைந்தவனா இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அவன் கர்த்தரோடு இருந்தான். அவன் மரிக்கும் பொழுது தேவதூதர்கள் அவனை ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போனாங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் என்ன செய்யல, தேவனை அறிந்து கொள்ளல, ஏற்றுக்கொள்ள, கொடுத்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டான், ஆடம்பரமா வாழ்ந்தான். மரணம் பரிதாபம். அவனை எங்க கொண்டு போனாங்க, பாதிக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க. நான் இன்றைக்கு வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க நீதியில என்ன பண்ணுங்க, நினைச்சு இந்த நீதிக்காகவே வாழ்ந்துடுங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நீதிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்ந்துருவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டது ஆறாவது நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய கிடத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமா இப்படி வார்த்தைகளை கேட்க நீங்க பாராட்டின தயவுக்காய் நன்றி. அப்பா நாங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீரப்பா. அப்பா நாங்கள் 1 பேதுல வாசிக்கிறதன்படியே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகளுடைய கூப்பிடுறது கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமா இருக்குது வாசிக்கிறோம்ப்பா. அப்பா எங்களை நாங்கள் நீதிமான்களாய் எங்களை மாற்றிருக்கிறீர். எந்த காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் எங்களை வழி விளக்குகிற, உண்மை விட்டு தூரப்படுத்துகிற அப்பா துன்மார்க்குடைய செயல்களுக்கு எங்களை விலக்கி நீங்க தப்பிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, நீதிமான்களை வாழ எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க அப்பா. நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து ஓட உதவி செய்தல்லுங்க அப்பா. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது போல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் எங்க நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடுவோம் என்ற வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஓட எங்களுக்கு முன்பாக அப்பா வாழ்ந்து ஜீவித்திருக்கிற அநேக பரிசுத்தவான்களை பார்த்து நாங்கள் ஓட எங்களுக்கு நீங்க உதவி செய்ததுங்க. ஒரு நாளிலும் எங்கள் ஓட்டத்தை பின்னிட்டு பாராதபடி துன்மார்க்கரை பார்த்து குறுக்கு வழியில அப்பா நாங்கள் மேலே வந்து விடாதபடி தேவனே எங்களை அனைதினமும் நீதியின் பாதையில் நீங்க நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீதிமொழிகளை வாசிக்கிறபடியே நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்ற வார்த்தையின்படி நாங்கள் நீதியின் பாதையில் ஓடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த மகளுக்காய் நன்றி, இதை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி அப்பா. இதை அவர்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த நீங்க உதவி செய்தலுங்க. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்க நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்தல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென்.